அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பில இருந்து நமக்கு ஏதாச்சும் நியூஸஸ் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவங்க குட் நியூஸே சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தே ஹவ் கம் அவுட் வித் நியூ நோட்டிபிகேஷன்ஸ் ஃபார் தி லா காலேஜ் ரெக்ரூட்மெண்ட். அப்போ அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் அப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு வரும்போதுல அப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படியெல்லாம் இதை அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம இந்த நோட்டிபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ப்ரீ லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். நியர்லி வந்து 132 வேகன்சிஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி 2, பேக்லாக் வேகன்சி 35, அப்புறம் கரண்ட் வேகன்சிஸ் 95ன்னு சொல்லி ஆல் டுகெதர் ஒரு 132 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுல அசோசியேட் ப்ரொஃபசருக்கு 8, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ப்ரீ லா அப்படி அது என்ன லா அண்ட் ப்ரீ லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ லாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது லா அல்லாத சில சப்ஜெக்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நற்செய்தி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட், இது ஆன்லைன் கிடையாது, ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வி கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃப்ரம் தி 31st ஜனவரிலேருந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/3/2025. ஸோ மார்ச் மாசம். ஸோ நமக்கு போதிய கால அவகாசங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக லாஸ்ட் மினிட்ல பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. தோஸ் ஆர் எலிஜிபிள் இமீடியட்டா விண்டோ ஓப்பன் ஆனு அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எந்த இதுக்குன்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இதெல்லாம் சேர்த்தா நியர்லி ஒரு 12 கிட்ட வரும். சரிங்களா? ஸோ இது வந்து குட் நம்பர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எலிஜிபிள் ஆனவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன் பாலிசிஸ், பிஎஸ்டிஎம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/7/2025 அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்றீங்கன்னா யுவர் ஏஜ் ஷுட் நாட் பி மோர் தென் 45. அதே இது நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்றதா இருந்தா யுவர் ஏஜ் ஷுட் நாட் பி கம்ப்ளீட்டிங் 40 இயர்ஸ், 40 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து அந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் பண்றாங்க. இஃப் தே ஹவ் பீன் ஹேவிங் எனி ஆஃப் திஸ் கிரைட்டீரியா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பிஜியில் 55%, சரிங்களா, வித் நெட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ண போறோம், நம்ம பிஜில நம்ம வந்து 55%க்கு குறைவா இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தென் 55%. அதே மாதிரி நெட் குவாலிஃபை ஆயிருக்கணும். சரிங்களா? நெட் ஆர் செட் நம்ம வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிளஸ் செட் எக்ஸாம் ஆர் நெட் எக்ஸாம் ஆர் பிஹெச்டி இதுல ஏதோ ஒன்று இருந்தா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலன் சர்டிபிகேட் இதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. இந்த 10+2+3 இந்த மெக்கானிசம்ல தான் அவங்க இது எடுக்கிறாங்க. கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதினாலும் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பரீட்சையிலையும் இது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ நியர்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். அதான் நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க தெளிவா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே என்னன்னா, நீங்க உங்க துறையில இப்போ நீங்க வந்து பிஜிடிஆர்பி டீச்சரா இருக்கலாம், இப்போ குவாலிஃபைடா இருக்கலாம், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கலாம். நீங்க வந்து உங்க துறையில பெர்மிஷன் வாங்கிட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போமஸ்ல கொடுத்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி 600, பிசிக்கு 600, எம்பிசிக்கு 600. அதர் தென் இவங்க அவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கம்பல்சரி தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சொல்லிட்டாங்க தெளிவா. இதோட வெப்சைட்ல நீங்க டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு சிலபஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 30 கொஸ்டின் கேட்க போறாங்க, 30 நிமிஷம், மேக்சிமமா 50 மார்க். சரிங்களா? 50 மார்க். அதுல நம்ம 20 மார்க் எடுக்கணும், 40% எடுக்கணும். 40% எடுத்தா நம்மளுடைய பேப்பர் வந்து
அடுத்த பேப்பர் இவாலுவேட் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் இந்த இதுல நம்ம மினிமம் குவாலிஃபை மார்க் எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய பார்ட் பி வந்து இவாலுவேஷன் செய்யப்படாது. அதனால இந்த இதுக்கு வந்து லைட்டர் வெயிட்டேஜ் எடுத்துறாதீங்க, இதுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. சரிங்களா? இப்போ மெயின் சப்ஜெக்ட் வாங்க. ஆஸ் ஐ செட் ஏர்லியர் இட் இஸ் an OMR பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிளாக் பால் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அண்ட் நமக்கு பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஒரு 175 கொஸ்டின் கேட்க போறாங்க 3 மணி நேரத்துல. மேக்சிமம் மார்க் வந்து 175. சரிங்களா? மேக்சிமம் மார்க் 175 கொடுத்துருக்காங்க. அதே மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 52 மார்க்ஸ் வந்து ஃபார் பிசி எம்பிசி. ஃபார் ஜெனரல் கேட்டகரி 70 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 175 கொஸ்டின்ஸை 3 ஹவர்ஸ்ல போடணும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய குரூஷியலான சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பிஜிடிஆர்பியில் 150 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 3 ஹவர்ஸ்ல போடுவோம். 175 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியா. சரிங்களா? ½ hour 30 மினிட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல தான் நமக்கு அந்த ஓஎம்ஆர் பேஸ்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு கூட ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா இவாலுவேஷன் அவங்களுடைய அவார்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்கோர்லாம் எடுக்கிறாங்க. ஏபிஐ ஸ்கோர் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ல குவாலிஃபை ஆன உடனே வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபாலோட் பை தி இன்டர்வியூ. அப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? இன்டர்வியூக்கு ஒரு 25 மார்க் கொடுக்குறாங்க, அவார்ட் பண்றாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மார்க் ஃபார் இன்டர்வியூ வில் பி 25. ஸோ அதே மாதிரி டென்டேட்டிவ் ஆன்சருக்கு மீது எல்லாமே நம்ம பிஜிடிஆர்பி பேட்டர்ன் தான். செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே போஸ்டிங் கொடுக்கறது எல்லாமே டீடைல்டா கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தே ஹேவ் அட்டாச் தி சிலபஸ். சரிங்களா? சிலபஸ்ல எங்க இருந்து டவுன்லோட் பண்ணுங்கிறதெல்லாம் தெளிவா போட்டாங்க. ஒன்ஸ் அகேன் ஐம் ரிமைண்டிங் தட் 3/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள நம்ம இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த உள்ள கீ டேர்ம்ஸ், அப்புறம் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இப்போ பர்சன் ஸ்டடிடு தமிழ் மீடியம் அப்படின்னா இது இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லாமே பிஎஸ்டிஎம் என்ஓசி இது எல்லாத்துக்குமே அவங்க டெம்ப்ளேட் அட்டாச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சிலபஸ்க்குமே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிலபஸ்க்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல் வந்து நம்ம பிஜிடிஆர்பியோடைய இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிடலாம். சரிங்களா? பிஜிடிஆர்பியோட நம்ம டிஆர்பி சிலபஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, அதே வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்து எடுத்துக்கிடலாம். இதோடைய சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் வெரி சிம்பிளிஃபைடு தான். நம்ம எக்கனாமிக் சிலபஸ்க்கு மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ டீடைல். நம்ம தனியாக சிலபஸை வந்து திருப்பியும் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வந்து இதை சொல்றேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளிஃபைடு சிலபஸ் தான். சரிங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஸ் யூஷுவல், தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் இதில் இல்லை. பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அது வந்து லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனல் லா ரிட்டர்ன் டு ஸ்கேல் சொல்லி கொஞ்சம் பேசிக்காக தான். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைட் ஒன்லைனர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தியரிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கீனேஷன், கிளாசிக்கல், நியோ கிளாசிக்கல், போஸ்ட் கீனேஷன்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எல்என் ஹெக்ஸேக்கர் பிரெட்டிலோட தியரி, அதே மாதிரி கிளாசிக்கல் மாடர்ன் தியரிஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அகெயின் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐஎம்எஃப், இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக உள்ளதுதான். பப்ளிக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸை 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1991 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துருக்காங்க. அது போக இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், பேங்கிங் இது ரிலேட்டடாக, அது போக ஃபெடரலிசம்க்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் தி லேட்டஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ 15 முடிச்சு 16வது இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அரவிந்த் பனகரியா தலைமையில. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஸ்கேல் வந்து நல்ல பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஆர்பி ஹஸ் ஸ்டார்டட் தேர் ஒர்க். டிஆர்பி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நோட்டிபிகேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போனாலும் நம்மளுடைய பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்தோடனே இந்த மாதிரி தான் நமக்கு பரபரப்பாயிரும். அதனால இப்பத்துல இருந்தே நம்ம டிஆர்பி சிலபஸ் எல்லாம் அட்வான்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. லேட்டஸ்ட் அப்டேட்டட் சிலபஸ் கொடுத்தாச்சு. நம்ம சேனல்லே அதை பத்தி அனாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பாருங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ்க்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் அ கான்டாக்ட்
டு அஸ் வி வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ டிஆர்பி நமக்கான சிக்னல் கொடுத்தாச்சு. நம்ம அந்த சிக்னலை ரைட் வேல கேப்சர் பண்ணி நம்மளுடைய இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முழு மூச்சா இது எஃபர்ட் போடுங்க. உங்களோட எஃபர்ட்டுக்கு பின்னாடி நம்ம அகாடமி எப்போதும் உறுதுணையா இருக்கும். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. ஸ்டே கனெக்டட். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. வி வில் ஹெல்ப் யூ அவுட் டு கிராக் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.